என்ன ஹரி, ஒரு நிமிஷம் கூட என்ன தூங்கவே இல்ல. எப்படி நான் இப்ப எழுந்திருச்சு போறது? செம்ம டயர்டா இருக்கு தெரியுமா? பரவாயில்லடி, நம்ம இப்ப எழுந்திருச்சு போகணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? வா, நம்ம 2 பேரும் 1 மணி நேரத்துக்கு கம்முன்னு தூங்கலாம். அப்புறமா எழுந்திருச்சு குளிச்சு கிளம்பலாம், சரியா என்றவன் மெதுவாக அவள் அருகில் இறங்கி படுத்து மீண்டும் அவளை அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கி போனான். காலையில் தூங்கி எழுந்து குளித்து முடித்து தயாராகி வந்த கௌசல்யாவும் சுரேஷும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சுரேஷ், என்னம்மா இன்னும் நம்ம 2 பொண்ணும் கீழே வரலையா என்றதும், ஆமா, ஏற்கனவே உங்க பொண்ணுங்க டெய்லி லேட்டா தான் எந்திரிச்சு வருவாங்க. இப்ப கல்யாணம் வேற ஆச்சு, சொல்லவா வேணும்? கண்டிப்பா லேட்டா தான் வருவாங்க. எப்ப பாரு என் பிள்ளைகளை ஏதாவது சொல்றதே உனக்கு வேலையா போச்சுடி என்று கூறவும், ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, உங்க பொண்ணுங்களை குறை சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. வந்துட்டார் காலையிலே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்று கூறியதும், கௌசி, நம்ம வைஷு எவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாள்ல, அவளை நான் இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கேன். நல்லா நினைச்சிங்க, அவளுக்கும் கல்யாண வயசு வந்து கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் அவளை குழந்தையா நினைச்சிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது என்று கூறியவளிடம், அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, இந்த கல்யாணத்துல வைஷு எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் இழுத்து கட்டிக்கிட்டு ஆளா முன்னாடி நின்னு நல்லபடியா பிரியங்காவோட கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டா. அவளை சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா பாரு அவ எப்பேற்பட்ட காரியம் பண்ணி இருக்கா. என்ன, உங்க பொண்ணை மட்டும் சொல்றீங்க? என் மாப்பிள்ளை இல்லனா உங்க பொண்ணால இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்க முடியுமா? அது என்னவோ கரெக்ட் தான். உண்மையாலுமே ஹாதி மாப்பிள்ளையோட குணத்தை கல்யாணத்தன்னைக்கு பார்த்து நான் எந்த அளவுக்கு பயந்தேனோ இப்போ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாருமா. எப்படியோ என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். ஹரி மாப்பிள்ளையும் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருக்காரு. பார்க்கலாம், நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூறவும் உடனே கௌசல்யா, சரி நீங்க இருங்க, பசங்க எழுந்து வந்துருவாங்க, நான் போய் அவங்களுக்கு டிஃபன் செய்யற வேலையை பாக்குறேன் என்று கூற, ஓகே கௌசி, இன்னைக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணு. ஏன்னா 2 மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அத நீங்க சொல்லணுமா? எனக்கே தெரியுங்க. அப்படியே ஒரு ஸ்வீட்டும் பண்ணிடுமா. எதுக்கு? அத நீங்க சாப்பிடறதுக்காக தானே கேக்குறீங்க? ஐயோ இல்லடி, மாப்பிள்ள முதல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட போறாரு இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். புரியுது புரியுது என்றவர் வெடுக்கென்று முகத்தை திருப்பி கொண்டு போக, ஐயோ இவளுக்கு கொஞ்சம் கூட வயசாகிறது நினைப்பிருக்குதான்னு தான் ஒன்னும் தெரியல, இன்னும் இளஞ்சோடி மாதிரி சிலிப்பிட்டு திரியிறா என்று கூறியவர் சிரித்துக் கொண்டே நியூஸ் பேப்பரை எடுத்து கையில் வைத்து படித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் வைஷு தூங்கி எழுந்து அமர்ந்தவள், என்ன அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுச்சா? இந்த ஆதி ரொம்ப மோசம், நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம பண்ணதுனால இப்போ எனக்கு தூக்கமா வருது என்று புலம்பியவளின் சத்தத்தை கேட்டு கண்முழித்த ஆதி அவளை பார்த்து, என்ன வைஷு, காலையிலேயே எழுந்திருச்சு உட்கார்ந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? என்ன புலம்பிக்கிட்டு இருக்கேனா? நைட்டு ஃபுல்லா ஒரு பொட்டு தூங்கல, எனக்கு எவ்வளவு தூக்கமா வருது தெரியுமா என்றதும் அவளை அப்படியே இழுத்து போட போத்தென்று அவன் மேலே விழுந்தவள், என்ன ஆதி பண்றீங்க? ஆமா, இப்படி தூங்கி எழுந்திருச்சு போலன்னு இங்க யாரு கேட்டாங்க? அவ்வளவு தூக்கம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க வேண்டியது தானே என்று கூற, ஐயோ அது முடியாதே, ஏண்டி இவ்ளோ பதட்டப்படுற? அப்புறம் பசிக்கும் இல்ல, எனக்கு இப்பவே வயிறு கப கபன்னுது, ஒரு காப்பியாச்சும் குடிச்சா தேவலாம் போல இருக்கு என்று கூறவும், ஏன் அத்தை இன்னும் உனக்கு காஃபி குடுக்கலையோ? இல்ல ஆதி, அம்மா நம்மள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மேல வந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் என் அத்தை ரொம்ப நல்லவங்க இல்ல? என்னோட அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், யாரு இல்லன்னு சொன்னா? சரி, நான் போய் குளிச்சுட்டு கீழே போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறியவளை பார்த்து சிரித்தவன், சரி இப்போ அந்த பாத்ரூம்க்கு நீ எப்படி எழுந்திருச்சு போவ? ஏன் அது இப்படி கேக்குறீங்க? இல்ல, நைட் நீ கட்டிக்கிட்டு வந்தது ஒரே ஒரு டவலு, அதையும் கழட்டி தூக்கி எறிஞ்ச வேகத்துக்கு அது எங்க போய் கிடக்குது பாரு, அதை யாரு போய் எடுத்துட்டு வர்றது? ஐயோ ஐயோ என்று தலையில் கை வைத்து கொண்டவள், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம், கெட்ட பையன் ஆதி நீங்க என்று கூறவும், என்னடி இது, பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் மேல பழிய போடுற என்றவன், சரி இரு நானே எடுத்து தரேன் என்று கூறி எழுந்து சென்று அந்த டவலை எடுத்து கொண்டு வந்து அவள் கையில் கொடுக்க,
அதை வாங்கி கட்டிக்கொண்டவள் பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே சென்று வெவ்வே வெவ்வே என்று அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு பாத்ரூம் கதவை மூடிக்கொண்டாள். அடிங்க என்றவன் அவள் கதவை மூடி சென்றதை பார்த்துவிட்டு, வா வா என்கிட்ட சிக்காமியா போயிடுவ என்று அவனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டவன் பினது தனது செல்போனை எடுத்து பார்க்க பிரகாஷிடமிருந்து அவனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஓபன் பண்ணவும், ஹலோ பாஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவீங்களா? இல்ல நாளைக்கு தானா? ஏன்னா இன்னைக்கு பெருசா உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்ல பாஸ், மீட்டிங்குமே எதுவுமே இல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக மெசேஜ் பண்ணேன். என்னடா கால் பண்ணாம மெசேஜ் பண்ணியிருக்கான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் என்று அவன் பேசியதை கேட்டவனுக்கு சிரிப்பு வந்தது. பரவாயில்ல, பிரகாஷ்க்கு கூட நிறைய மூளை வேலை செய்யுது. போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம மெசேஜ் போட்டிருக்கான் என்று நினைத்தவன் அவனுக்கு டக்கென்று ரிப்ளை மெசேஜை அனுப்பினான். இட்ஸ் ஓகே, நான் நாளைக்கு வர ஆபீஸ்க்கு என்றதும் அவனிடமிருந்து ஓகே பாஸ் என்று மெசேஜ் வரவும், போனை கையிலேயே வச்சுக்கிட்டு திரிவான் போல இருக்குது என்று சிரித்துவிட்டு போனை தூக்கி எறிந்தவன் மீண்டும் மெத்தையில் சென்று அமர்ந்து கொள்ள, அப்பொழுது குளித்து முடித்த வைஷு லேசாக கதவை திறந்து பார்த்துவிட்டு ஆதி என்று அழைக்க, என்னடி? நான் என்னோட ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல. அந்த கபோர்ட்ல இருந்து என்னோட நைட்டி மட்டும் எடுத்துட்டு வந்து தரீங்களா? என்னமோ பெரிய வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வெவ்வே வெவ்வே பண்ணிட்டு போன. இப்ப எதுக்கு நீ கேக்குற என்கிட்ட? பிளீஸ் ஆதி, எடுத்து தாங்களேன். சரி சரி, ரொம்ப சீன் போடாத இரு என்றவன் நைட்டியை கையில் எடுத்துக்கொண்டு, ஏண்டி நைட்டி மட்டும் போதுமா? வேற எதுவும் வேண்டாமா? வேறையா? வேற என்ன வேணும்? அத்தாண்டி உள்ள எல்லாம் போடுவியே, அது வேணுமா வேணாமா என்றதும், சி ஆதி நீங்க இருக்கீங்களே ரொம்ப மோசம் என்றதும், சரி வேண்டாம்னா போ என்று கபோர்டை மூட போனவனிடம், இல்ல இல்ல வேணும் எடுத்துட்டு வாங்க என்று தலையை தாழ்த்தி கொண்டு கூறினாள். பின்பு அதையும் எடுத்து நைட்டியின் மேல் வைத்து கொண்டு வந்து கொடுக்க, ஆனாலும் நீங்க கெட்ட பையன்தான் ஆதி என்று அவன் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள். என்னவோ தெரியலடி, கொஞ்ச நாளாவே என் மூக்கு மேலதான் உனக்கு கண்ணா இருக்கு என்று மூக்கை தேய்த்து கொண்டே சென்றவன் கண்ணாடியில் போய் பார்க்க அந்த மூக்கு அப்படியே சிவந்து போயிருந்தது. ராட்சசி எப்படி புடிச்சு ஆட்டி வச்சிருக்கா, மூக்கே செவந்து போச்சு என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் வெளியே வந்த வைஷு, ஆதி இப்போ நீங்க போய் குளிச்சுட்டு வரீங்களா? போறேண்டி, இங்க பாரு என் மூக்க நீ எப்படி ஆக்கி வச்சிருக்க. என்ன ஆதி, உங்களுக்கு ரொம்ப பிஞ்சு உடம்பா இருக்குமோ? ஏன் இப்படி சவுந்துருச்சு? அடிங்க ஓரிரு ஒழுங்கா என்று அவளை விரட்ட பார்க்க அவள் துள்ளி குதித்து ஓடிவிட்டாள். பின்பு டவலை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக அவன் உள்ளே சென்றதும், எப்பொழுது அவன் செல்வான் என்று காத்திருந்தது போலவே வைஷு பட்டென்று தனது ஆடைகளை எல்லாம் கபோர்டிலிருந்து எடுத்து அதிலிருந்து ஒரு அழகான சேலையை கட்டி முடித்து விட்டாள். அப்பொழுது ஆதி இடுப்பில் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தவன், வைஷு நான் போகும்போது நைட்டில தானே இருந்த, அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? ஆதி நம்ம வீட்ல இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இங்க இருக்காது இல்லையா, அதான் நீங்க வர்றதுக்குள்ள நான் ட்ரெஸ் மாத்திட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேனே. சி போங்க, நீங்க ரொம்ப மோசம் என்று கூறியவள் பின்பு நெற்றியில் பொட்டை வைத்து விட்டு உச்சி வகுட்டில் குங்குமத்தை வைத்துக் கொண்டவள், சரி ஆதி நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே வைஷு என்று கூறவும் பின்பு வேகமாக கீழே இறங்கி செல்ல, அவள் வருவதை பார்த்த சுரேஷ், கௌசி இங்க பாரு நம்ம வைஷு குட்டி வரா, அவளுக்கு காஃபி கொடு, கையோட மாப்பிளைக்கும் கொடுத்து அனுப்பு என்றதும் கீழே இறங்கி வந்தவள், குட் மார்னிங் பா. குட் மார்னிங் டா, நல்லா தூங்குனியா என்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இந்த ஆதி எங்க என்ன தூங்க விட்டாரு என்று மனதுக்குள் நினைத்தவள், ஓகே தான்ப்பா, நீங்க நல்லா தூங்குனீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா தூங்குனம்மா. என் 2 பொண்ணுங்களும் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க, இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? சரி சரி, நீ காஃபி எடுத்துட்டு போய் மாப்பிளைக்கு கொடுத்துட்டு வாமா என்று கூற, சரிப்பா என்று நேராக கிச்சனுக்கு சென்று காஃபி கப்பை வாங்கி கொண்டு வெளியே வரவும் ஆதி கீழே இறங்கி வரவும் சரியாக இருந்தது. என்ன ஆதி நீங்களே கீழே வந்துட்டீங்களா? ஆமா வைஷு, அங்க ரூம்ல உட்காந்து தனியா காஃபி குடிக்கிறதுக்கு இங்க இருந்து குடிச்சா உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, அதான் வந்தேன் என்றதும் பின்பு அவன் கையில் காஃபி கப்பை கொடுத்து விட்டு அவளும் காஃபி குடித்து கொண்டிருந்தாள். பின்பு கௌசல்யா, வைஷு உங்க அக்காக்கும் மாமாக்கும் நீயே கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறியா? ஏமா அவங்க இன்னும் வரலையா? இல்லம்மா இன்னும் வரல, அப்புறம் சாப்பிடுற டைமும் ஆயிடும், அதான்.
சரிம்மா, நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறவும் அவர் ஒரு தட்டில் 2 கோப்பைகளை வைத்து கொடுக்க அதை வாங்கி கொண்ட வைஷு மேலே சென்று பிரியங்காவின் அறைக்கதவை தட்டிவிட்டு காத்திருந்தாள். அப்பொழுது பிரியங்கா, ஹரி, யாரோ கதவை தட்டுறாங்க, என்னை விடுங்க என்றதும், உன்னை விட்டா மட்டும் இப்ப எழுந்திருச்சு போய் நீ பாத்துட்டு வந்துருவியா? ஏன் பார்க்காம என்ன? எப்படி, இந்த கோலத்திலையா என்று அவளை மேலிருந்து கீழ் பார்க்க, சி என்று போர்வையை எடுத்து போத்தி கொண்டவள், சரி நீங்க போய் பாத்துட்டு வாங்க என்றதும், நான் மட்டும் எப்படி போவேன்? போங்க ஹரி, ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போங்க என்றதும் சட்டென்று வேட்டியை எடுத்து கட்டி கொண்டவன் துண்டை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு லேசாக கதவை திறக்க அங்கே வைஷு நின்று கொண்டிருந்தாள். குட் மார்னிங் மாமா, தூங்கி எழுந்துட்டீங்களா? இல்ல நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல வைஷு, இப்பதான் எழுந்திருச்சேன். சரி மாமா, அம்மா உங்க 2 பேருக்கும் காஃபி கொடுத்தாங்க, நீங்க குடிச்சிட்டு பொறுமையா கீழே வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? ஓகே வைஷு என்று அந்த காஃபியை கையில் வாங்கியவுடன், அக்கா எங்க மாமா என்றதும் திருதிருவென்று மொழிக்க, ஓகே ஓகே, புரியுது புரியுது, என்ஜாய் என்று கூறிவிட்டு கீழே ஓடி போனாள். காஃபியை வாங்கி கொண்டு உள்ளே வந்த ஹரி, இந்த வைஷு சரியான வாளா இருப்பாங்க போல இருக்கே என்றதும் பிரியங்கா, ஆமா ஹரி, அவ பயங்கரமான சேட்டை பிடிச்சவ, தெரியுது தெரியுது. சரி இந்தா காஃபி கொடுத்திருக்காங்க, குடிச்சிட்டு 2 பேரும் குளிச்சிட்டு கீழே போலாம், எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க என்றதும் பிரியங்காவும், ஆமா ஹரி, எனக்கும் பயங்கரமா பசிக்குது என்று கூற, எனக்கும் தான் பசிக்குது என்று அவன் ஒரு மார்க்கமாக பேச, என மூஞ்சிலேயே ஒரு குத்தி குத்திடுவேன், போயிடுங்க பிசாம, விடிய விடிய என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ இவருக்கு மறுபடியும் பசிக்குதாம்மா, ஆளும் மண்டையும் என்று அவனை திட்டிவிட்டு அந்த காஃபியை வாங்கி குடித்தவள், சரி நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க போய் குளிங்க. ஓகே ஓகே என்று கூற பின்பு பிரியங்கா எழுந்து குளிப்பதற்காக தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். பின்பு அவள் குளித்து முடித்து வெளியே வரவும் அவளை பார்த்த ஹரி, பிரியங்கா நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? இல்ல சாரி கட்டுறதுக்கு ஏதாவது? ஒன்னும் தேவையில்லை, நான் ரொம்ப வருஷமாவே சாரி கட்டிட்டு தான் இருக்கேன், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நீங்க போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வர வழி பாருங்க என்று கூற, நைட்டெல்லாம் நல்லா இருக்கா, பகலானா மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஆயிடுறா, ஹரி உன் நிலைமை ரொம்ப கஷ்டம்தாண்டா என்று புலம்பிக் கொண்டே போனவனை பார்த்து சிரித்தவள் பின்பு பாவாடை ஜாக்கெட்டின் மேல் டவலை மட்டும் போட்டு கொண்டு வந்திருந்ததால் சேலையை எடுத்து அழகாக கட்டிக்கொண்டு முகத்திற்கு சிம்பிளான மேக்கப் போட்டுவிட்டு தலைக்கு துண்டை கட்டி கொண்டை போட்டிருந்தாள். பின்பு ஹரி குளித்து விட்டு வரவும் அவனுடைய ஆடைகளை எடுத்து கொடுக்க அவனும் அதை போட்டுக்கொண்டு, சரி கீழே போலாமா ஹரி? எல்லாம் ஓகே, ஏன் இன்னும் நீ நெத்தில குங்குமம் வைக்கவே இல்ல, மறந்துட்டியா என்றதும், அச்சச்சோ ஆமா ஹரி மறந்துட்டேன், இது வரைக்கும் வச்சு பழக்கம் இல்லல்ல அதான் என்று வேகமாக குங்குமச்சிமிழி எடுத்து வைக்க போக, இரு உனக்கு நானே வச்சு விடுறேன் என்று அவள் உச்சி வகுட்டில் குங்குமத்தை வைத்துவிட அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு இருவரும் சேர்ந்து ஜோடியாக கீழே இறங்கி வர அப்பொழுது கௌசல்யா, பிரியங்கா போய் சாமி ரூம்ல விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டுக்கோமா. சரிமா என்றதும், பிரியங்கா என்ன அப்பப்போ அத்தை உன்னை விளக்கேத்தி சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குதோ? எந்த குத்தம் இல்ல, அத நான் அப்புறமா தெளிவா சொல்றேன், இப்ப போய் கம்முன்னு அமைதியா உட்காருங்க. இல்ல நானும் வரேன் உன் கூட சாமி கும்பிட. ஐயோ கடவுளே, சரி வாங்க என்றவள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வர அப்பொழுது சுரேஷ், மாப்ள வாங்க வந்து உட்காருங்க என்றதும் ஆதி, வாடா மச்சான். டே ஆதி, குட் மார்னிங்டா. குட் மார்னிங் குட் மார்னிங், வாடா வந்து உட்காரு, காஃபி குடிச்சியா? நான் குடிச்சிட்டேன்டா, நீ? நானும் குடிச்சிட்டேன் என்று இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுரேஷிற்கு போன் வந்தது. அப்பொழுது போனை எடுத்து காதில் வைத்ததும், ஹலோ சம்மந்தி, நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க சம்மந்தி. வணக்கம். வணக்கம் சம்மந்தி. அப்புறம் பிரியங்காவையும் ஹரியையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக நாங்க அங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்களா, ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா இங்க வந்துதான் சாப்பிடணும் என்று கூறவும், அப்படி சொல்றீங்களா, சரி ஓகே அதுவும் நல்லதுதான் என்று கூறியவர், சரிங்க சம்மந்தி அப்போ நான் வச்சிடுறேன், இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். நல்லது சம்மந்தி என்று போனை வைத்தவர் பின்பு கௌசல்யாவை பார்த்து, கௌசி மாப்பிள்ள வீட்ல இருந்து சம்மந்தி தான் போன் பண்ணாரு, நம்ம பிரியங்காவையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக அவங்க கிளம்பி இங்கதான் வராங்க. இங்கதான் அவங்களுக்கு காலை டிஃபன் சொல்லி இருக்கேன், அவங்களுக்கும் சேர்த்து தயார் பண்ணிடுமா.
அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றதும் உடனே பிரியங்காவும் வைஷ்ணவியும், அப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நானும் அக்காவும் இருக்கோம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிவிட்டு பிரியங்காவை பார்த்து, எனக்கா ஓகே தானே? ஓகேடி என்று 2 பேரும் தனது புடவை முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு கௌசல்யாவுடன் சேர்ந்து கிச்சனுக்கு செல்வதை பார்த்த சுரேஷ், ஆதி, ஹரி மூவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு சிறிது நேரத்திலேயே கிச்சனில் இருந்து கமகமவென்று வாசனை வந்து கொண்டிருக்க ஹரி ஆதியிடம், மச்சான் என்னடா கமகமனு வாசனை வருது, இப்பவே எனக்கு பயங்கரமா பசி எடுத்துருச்சு தெரியுமா என்று கூற, ஆமா நீ நைட்டு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிருப்ப, அதனாலதான் இப்போ பசி எடுத்திருக்கோம் என்று அவனை கிண்டல் செய்தான். என்னடா அப்படியே நீ ஒண்ணுமே பண்ணாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க என்றதும், டேய் நான் உன்ன பேசுனா நீ உடனே பதிலுக்கு என்ன பேசுவியா என்று கூறவும், அப்பொழுது விஸ்வா போன் செய்யவும் சரியாக இருந்தது. போனை அட்டன் செய்த ஆதி, ஹலோ விஸ்வா சொல்லுடா. டேய் மச்சான் எங்கடா இருக்க? வைஷு வீட்லடா. எப்படா வீட்டுக்கு கிளம்பி போறீங்க? இதோ அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுவோம். சரி நீ எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன், வீட்டுலதான் இருக்கேன். அதை ஏன்டா இவ்ளோ சலிச்சிட்டு சொல்ற? ஆமாண்டா ஆதி, ஹரி ஒரு நாள் தான் இங்க இல்ல, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல என்றதும் அவன் நிலைமையை நினைத்து பார்த்த ஆதிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. சரிடா மச்சான், நீ சாப்பிட்டியா இல்லையா? இப்பதான் தூங்கி எழுந்தே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி அப்படின்னா ஒண்ணு செய், நீ சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி நேரா என் மாமியார் வீட்டுக்கு வந்துரு, சரியா? எதுக்குடா? வீட்ல இருந்து அப்பா அம்மா எல்லாரும் வராங்கடா, எல்லாருக்கும் சேர்த்துதான் பிரேக்ஃபாஸ்ட் இங்க சமைக்கிறாங்க, இங்கேயே சாப்பிட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பலாம் என்றதும், அப்படியாடா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிஞ்சு வீட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன், இதோ வந்துட்டேன் பாரு என்றவன் வேகமாக போனை வைத்து விட்டு குளித்து முடித்து சட்டென்று காரை எடுத்துக்கொண்டு நேராக வைஷுவின் வீட்டிற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். அதே நேரம் இங்கே காலை உணவு விதவிதமாக தயார் செய்யப்பட்டு அனைத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்தனர். பின்பு கிச்சனில் இருந்து கௌசல்யா, வைஷு, பிரியங்கா மூவரும் வெளியே வந்ததை பார்த்த ஹரி, ஆதி, சுரேஷ் என்று மூவரும் ஜாலியாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்தவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே சுரேஷ் கௌசல்யாவை பார்த்து, என்னம்மா டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடிங்க, நம்ம பொண்ணுங்க உதவி பண்ணதுனால எல்லாத்தையும் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டேன் என்று கௌசல்யா கூற, ஓகேமா இன்னும் கொஞ்ச நேரத்துல சம்மந்தி வீட்ல இருந்து வந்துருவாங்க என்றதும், சரிங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆதியின் வீட்டிலிருந்து கண்மணியும் விஸ்வநாதனும் வந்து விட்டனர். கௌசி சம்மந்தி வீட்ல இருந்து வந்துட்டாங்க, வா வா என்று அவரை அழைத்து கொண்டு வாசல் வரை சென்று அவர்களை வரவேற்று அழைத்து வந்தார். சம்மந்தி வாங்க வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வந்து அமர வைக்க, அப்பொழுது பிரியங்காவை பார்த்த கண்மணி, பிரியங்கா எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி என்றதும் அவளை தனியாக அழைத்து சென்றவர், என்னமா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா? உங்க வாழ்க்கையை நல்லபடியா தொடங்கிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கௌசல்யாவும் அவர்கள் அருகில் செல்ல, அப்பொழுது பிரியங்கா வெட்கப்பட்டு கொண்டே, ஆமா ஆண்டி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் என்றதை கேட்ட இருவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சூப்பர்மா, கூடிய சீக்கிரமே எங்களுக்கு பேர குழந்தைய பெத்து கொடுத்துரு என்று கூறவும் அவள் முகம் அப்படியே வெட்கத்தில் சிவந்து விட்டது. அப்பொழுது கௌசல்யா, சரிங்க சம்மந்தி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணையும் மாப்பிளையும் நீங்க அழைச்சிட்டு போவீங்க என்று கூற, அதுவும் சரிதான் என்றவர் விஸ்வநாதனை பார்த்து, என்னங்க வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு போகணும்ல. இதோ வந்துட்டேமா, வீட்ல ஒரே கமகமனு வாசனையா வருது. என்ன சம்மந்தி இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிருப்பீங்களோ? ஆமா சம்மந்தி எல்லாமே உங்களுக்காக தான், வாங்க என்று அவர்களை அழைத்து டைனிங் டேபிளில் அமர வைத்து விட்டு பின்பு கௌசல்யா, பிரியங்கா, வைஷ்ணவி 3 பேரும் சேர்ந்து பரிமாற அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட தொடங்கினர். அப்பொழுது அங்கே வந்த விஸ்வா மெதுவாக தயங்கி தயங்கி உள்ளே வர அவனை பார்த்த வைஷ்ணவி, விஸ்வானா வாங்க உள்ள வாங்க, ஏன் இப்படி தயங்கி தயங்கி வரீங்க? இதுவும் நம்ம வீடுதான் சரியா என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே வர, அப்பொழுது ஆதி, வாடா என்ன லேட் ஆயிடுச்சா? கொஞ்சம் டிராபிக்டா. சரி சரி நீயும் கை கழுவிட்டு வந்து உக்காரு, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் என்றதும்
கௌசல்யாவும் சுரேஷும் வாங்க தம்பி என்று அழைத்தவர்கள் உட்காருங்க சாப்பிடலாம் என்று கூற இதோ வரே ஆண்டி என்றவன் கையை கழுவி விட்டு வந்து ஹரி பக்கத்தில் அமரவும் அவனுக்கும் தட்டு வைத்து டிஃபன் பரிமாறப்பட்டது. அப்பொழுது ஹரியின் அருகில் சென்று டேய் மச்சான், அப்புறம் நேத்து எப்படி 2 பேருக்கும் ஓகேவா? டேய் இப்ப வாயை முண்டிட்டு தின்னுடா குரங்கு, எதா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம். சரி சரி, நமக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியம் என்று சாப்பாட்டத்தில் கவனம் செலுத்த அப்பொழுது கண்மணியும் விஸ்வநாதனும் சமந்தி சாப்பாடெல்லாம் அருமையா இருக்குது, ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து அவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்கீங்க, என் மருமகளுக்கும் உங்களோட கைப்பக்குவத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க என்று கூறவும் உடனே கௌசல்யா என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க, என் 2 பொண்ணுங்களுமே சூப்பரா சமைப்பாங்க என்றதும் அதிர்ச்சியானதவர் வைஷு உனக்கு நல்லா சமைக்க தெரியுமாமா என்று கேட்க ஆதியும் அப்பொழுது அதிர்ச்சியானான். மாமா நான் எல்லா ஐட்டமும் சூப்பரா செய்வேன், அக்காவும் நானும் எவ்வளோ டேஸ்டா செய்வோம் தெரியுங்களா, நாங்க லீவ்ல வீட்ல இருந்தா கிச்சனுக்குள்ள புகுந்து அலப்பறதான் பண்ணிட்டு இருப்போம் என்றதும் என்னம்மா நீ இவ்ளோ நாளா ஒரு வார்த்தை கூட சொல்லல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் கையால எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு சரியா? செஞ்சுட்டா போச்சு, நீங்க கவலையே படாதீங்க மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அவ்வளவு டேஸ்டா உங்களுக்கு செஞ்சு தரேன் என்றதும் உடனே ஆதி வைஷ்ணவியை பார்த்து வைஷு அப்போ எனக்கெல்லாம் செஞ்சு தர மாட்டியா? என்ன ஆதி எல்லாருக்குமே செஞ்சு தருவேன், நீங்க கவலையே படாதீங்க என்றதும் சிரித்துவிட்டு பின்பு அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவியவர்கள் ஹாலில் சென்று அமர பின்பு கௌசல்யா பிரியங்காவையும் வைஷ்ணவியையும் அமர வைத்து சாப்பிட சொன்னார். அம்மா நீங்களும் உட்காருங்க, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க தனியா சாப்பிடுவீங்களா, மணி என்ன ஆகுது தெரியுமா என்று வைஷ்ணவி மிரட்ட சரிடி அம்மா நானும் உட்கார்றேன் என்று உட்கார்ந்தவர் சாப்பிட தொடங்கும் பொழுது அங்கே வந்த கண்மணி நீங்க 3 பேரும் அமைதியா திருப்தியா உட்கார்ந்து சாப்பிடுங்க, உங்க 3 பேருக்கும் இன்னைக்கு நான் தான் சாப்பாடு பரிமாறுவேன் என்று கூற ஐயோ சமந்தி உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க உட்காருங்க, எல்லாம் பக்கத்துல தானே இருக்குது, நாங்களே எடுத்து போட்டுக்கிறோம். அப்படியெல்லாம் விட முடியாது சம்மந்தி, நான் உங்க பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன், ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் தான் எடுத்து கொடுப்பேன் என்று கூற பின்பு அனைவரும் சிரித்துக்கொண்டே திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். அதே நேரம் விஸ்வநாதன் கண்மணியை பார்த்து கண்மணி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாமா? சரிங்க போலாம் என்றவர் வைஷ்ணவியையும் பிரியங்காவையும் பார்த்து வைஷு பிரியங்கா 2 பேரும் போய் சீக்கிரம் கிளம்பிட்டு உங்களோட துணிமணிகளை எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம புறப்படலாம் என்றதும் இதோ வந்துட்டோம் அத்தை என்று கூறிவிட்டு பின்பு இருவரும் மேலே சென்று தலையை பின்னிக்கொண்டு அவர்களது ஆடைகளை பெட்டியில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டு கீழே இறங்கி வந்தனர். பின்பு கௌசல்யா சுரேஷ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு கண்மணி விஸ்வநாதனுடன் ஆதியின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் பணியாட்கள் வந்து அவர்களுக்கு ஆரத்தி கரைத்து எடுக்க பின்பு அவர்களை உள்ளே அழைத்து சென்ற கண்மணி பிரியங்கா ஹரிய உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போமா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன் என்று கூறவும் சரி ஆண்டி என்றவள் அவனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல பின்பு வைஷுவை பார்த்தவர் வைஷு நீ இல்லாம இந்த 1 வாரமா நம்ம வீடு ஏதோ காலை எழுந்து போன மாதிரியே இருந்துச்சுமா, இப்பதான் வீட்டுக்கே பிரகாசம் வந்திருக்கு என்றதும் அப்படியாத்த அதான் நான் வந்துட்டேன்ல என்று கூற அப்பொழுது அங்கே வந்த கௌதமி வைஷு வந்துட்டியா, வா வா, ஹாய் சின்னத்தை எப்படி இருக்கீங்க, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், நீ இல்லாம தான் எங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு தெரியுமா, சரி அனு எங்க, ஏன் அவ கல்யாணத்துக்கு வரவே இல்ல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுங்களா என்றதும் அவளுக்கு கொஞ்சம் திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு வைஷு, அதனாலதான் அவளால கல்யாணத்துக்கு வர முடியல, எங்களாலையுமே அங்க வந்து ரொம்ப நேரமும் இருக்க முடியல, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இல்ல அத்தை நான் தப்பாலாம் நினைச்சுக்கல, ஆனா அனு எங்க கூட இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும், உன்னை விட அதிகமா அவ தான் வருத்தப்பட்டுட்டு கிடக்கா, எங்க அண்ணிங்க கூட சேர்ந்து என்னால என்ஜாய் பண்ண முடியலன்னு. சரி பரவாயில்ல விடுங்க அத்தை, இப்போ அவளுக்கு உடம்பு தேவலாமா, இப்போ கொஞ்சம் தேவலாமா, சரி என்னாச்சு அவளுக்கு உடம்புக்கு, அதை ஏன் கேக்குற, அவளுக்கு என்ன குறை, நல்லா தானே இருக்கா, ஆனாலும் மூஞ்சில கண்ட கண்ட கிரீம் எல்லாம் வாங்கி தடவறதே அவளுக்கு பொழப்பா போச்சு, இது வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகல, ஆனா இப்போ லாஸ்டா ஏதோ ஒரு கிரீமை யூடியூப்ல பார்த்து வாங்கிட்டு அத வாங்கி தடவு போய் முகமெல்லாம் அவளுக்கு செவந்து போய் தடிச்சு போச்சு,
நான் வெளியில வரவே மாட்டேன், ரொம்ப அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியவே வரலன்னா பாத்துக்கோயேன். ஐயோ அத்தை, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? ஆமாம்மா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பக்காவா அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்தாச்சு. இப்போ அவ ஃபேஸ்ல இருக்க அந்த ரெட்டிஷ் எல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. நான் இப்ப அவளை பார்க்கலாமா? போய் பாரு, ரூம்ல தான் இருக்கா என்று கூறவும், அத்தை நான் அனுவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா என்ற உடனே ஆதி, சரி வைஷு நீ போய் பார்த்துட்டு வா. ஏன் ஆதி நீங்க வரலையா? இல்லடி, இப்ப அவளோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியல. என்ன பார்த்தானா சப்போஸ் அழுவ ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவா. அதனால நீ போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு சொல்லு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன் என்றவன் மேலே ஏறி சென்று விட்டான். பிறகு அணுவின் அறைக்குள் நுழைந்த வைஷு ஹனு என்று அழைக்கவும் பட்டென்று திரும்பி பார்த்தவள் ஓடி வந்து, ஹனி வந்துட்டீங்களா என்று இறுக்கமாக அணைத்து கொண்டு, சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க, என்னால கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு என்றதும் அவளை தன்னிடமிருந்து விலக்கியவள் அவள் முகத்தை பார்த்துவிட்டு, என்னனோ நல்லா தானே இருந்த, முகத்தை இப்படி பண்ணிட்டியே, உனக்கு என்ன குறை? நீ எப்பவுமே அவ்வளோ அழகா இருக்கிற ஆளு, நீ எதுக்கு புதுசு புதுசா கண்ட கண்ட கிரீம் எல்லாம் ட்ரை பண்ற? எதையாச்சும் ஒன்ன மட்டும் யூஸ் பண்ண வேண்டியது தானே? இல்ல அண்ணி, அதுக்கு நிறைய பேரு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க, நல்ல விதமா இருக்குதுன்னு சரின்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கி யூஸ் பண்ணலாமேன்னு பண்ணேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இந்த மூஞ்சி வச்சுட்டு எப்படி அண்ணி நான் கல்யாணத்துக்கு வர்றது? அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருந்தேன். எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? சாரி அண்ணு, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ஓடி வந்து உன்னை பாத்திருப்பேன். என்கிட்ட யாருமே சொல்லல, ஆதி கூட சொல்லல தெரியுமா? அண்ணி, அண்ணன் கிட்ட நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் ஹரி அண்ணா பிரியங்கா அண்ணி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? ஆமா அனு, அவங்களும் இப்ப நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க மறு வீட்டு அழைப்புக்காக என்றதும், அப்படியா? அப்படின்னா நான் அவங்கள போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கே போல ஹரி அண்ணா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரு என்று கூறவும், சரி நீ போய் பாரு, நான் மேல ரூமுக்கு போறேன், சரியா? ஓகே அண்ணி என்று கூறவும் வைஷு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். அறைக்குள் சென்ற பிரியங்கா ஹரியிடம், ஹரி நம்ம எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம்? இன்னைக்கே கிளம்பலாம். அப்படியா? சரி ஓகே, எப்படியும் ஆன்டி சாப்பிடாம விட மாட்டாங்க. அப்போ மதியம் சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா. அங்க விஸ்வா வேற தனியா இருக்க முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆமா இல்ல, விஸ்வாவும் அங்கதான் இருக்காருல்ல. சரி சரி, இனிமே நீங்க எந்த கவலையும் படாதீங்க, உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானே சமைச்சு கொடுத்துடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டி. டெய்லி நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதையோ வெந்ததும் வேகாததுமா செஞ்சு சாப்பிட்டுட்டு படுப்போம். இனிமே உன்னோட கைப்பக்குவத்துல சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு சுத்து உடம்பு வந்தாலும் வந்துரும் என்று பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது அறையின் கதவு தட்டப்பட்டதும் பிரியங்கா சென்று கதவை திறக்க அங்கே அனு நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பிரியங்காவை பார்த்துவிட்டு, அண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹரியண்ணா வாழ்த்துக்கள், உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல, அம்மா சொன்னாங்களா என்றதும், ஆமா சொன்னாங்க அனு. இப்போ எப்படி இருக்கு என்று பிரியங்கா கேட்க, இப்போ பரவாயில்ல அண்ணி, பாருங்க இன்னும் என் ஃபேஸ்ல கொஞ்சம் அந்த தழும்பெல்லாம் இருக்குது. சரி சரி, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். இனிமேலாவது கண்ட கண்ட கிரீம தடவாத, ஓகேவா? ஓகே அண்ணி. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா உங்க 2 பேர் கல்யாணத்துக்காக. கடைசியில என்னால வர முடியாமே போயிடுச்சு. சரி பரவாயில்ல அனு, ஃப்ரீயா விடு, அதுக்காக எல்லாம் வருத்தப்படாத என்று ஹரி கூறவும், அண்ணா உங்க 2 பேருக்கும் நான் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி வச்சிருந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் மீண்டும் தங்கள் அறைக்குள் ஓடி சென்று அந்த கிஃப்டை எடுத்து வந்து இருவரின் கையிலும் கொடுக்க, தேங்க்யூ அனு என்றாள் பிரியங்கா. அப்பொழுது ஹரி, அனு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு பெரிய பிள்ளை ஆயிட்டியா நீ? ஆமாம் அண்ணா, நானும் காலேஜ் படிக்கிறேன் தெரியுமில்ல. ஆமாம்மா, நீ ரொம்ப பெரிய பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன் என்று அந்த கிஃப்டை வாங்கி மெத்தையில் வைக்கவும், சரி அண்ணா, நான் காலையில மெடிசன் சாப்பிட்டேனா, அது எனக்கு கொஞ்சம் கேரா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? சரி அனு, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, சரியா? ஓகே அண்ணா, ஹனி வரேன் என்று கூறியவள் மீண்டும் தங்களது அறைக்குள் சென்று விட்டாள். அப்பொழுது ஹரியிடம் பிரியங்கா, ஹரி அனு எப்பவுமே உங்களை அண்ணான்னு தான் கூப்பிடுவாளா? ஆமா, அவளுக்கு ஆதி எப்படியோ அதே மாதிரிதான் நானும் விஸ்வாவும்.
நாங்க 3 பேருமே அணுவுக்கு அண்ணன் தான். எங்க 3 பேருக்கும் அணுதான் தங்கச்சி என்று கூறவும் அதை கேட்ட பிரியங்காவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சரி, அப்புறம் நம்மளோட திங்ஸ் எல்லாமே உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டல்ல? எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் ஹரி. ஏன்னா எப்படியும் நம்ம இங்க இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு தான் போவோம். அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா என்ன, திங்ஸ் எல்லாம் கார்லயே இருக்குது. அது ரொம்ப நல்லதா போச்சு என்று இப்படியே இவர்கள் பேசிக் கொண்டிருக்க மதிய உணவு நேரம் வந்ததும் அவர்களை அழைத்து தலைவாடை இலை போட்டு வடை பாயாசத்துடன் விருந்து சாப்பாடு போட அதை திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கவும் பின்பு ஹரி ஆதியிடமும் கண்மணியிடமும் சரிங்க ஆண்டி, அப்போ நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்று கூற உடனே கண்மணி, என்னப்பா அவசரம், இருந்துட்டு நாளைக்கு போலாமே. இல்ல ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம் என்றதும் உடனே விஸ்வநாதன் கண்மணிக்கு கஞ்சாடை காட்ட நேராக தங்களது அறைக்கு சென்று ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்தார். அதில் ஹரிக்கும் பிரியங்காவிற்கும் புடவையும் பேண்ட் சட்டையும் இருவருக்குமான நகைகளோடு சேர்த்து ஒரு சீர்வரிசை போன்ற தட்டாக தயார் செய்யப்பட்டிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து இருவரின் கையிலும் கொடுக்க அவர்கள் இருவரும் கண்மணி விஸ்வநாதன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அதை பெற்றுக்கொண்டனர். ஆண்டி, தேங்க்யூ சோ மச் என்று கூறியவர்கள், எதுக்கு ஆண்டி இவ்ளோ பொருள் என்று பிரியங்கா கேட்க, என்னம்மா, ஹரியும் என்னோட புள்ள மாதிரி தான், அப்ப நீயும் என்னோட மருமக தான், உங்க 2 பேருக்கும் செய்யறது எங்களோட கடமை என்று கூறவும் உடனே ஆதி, சரிடா மச்சான், நான் கொண்டு போய் உன்னை டிராப் பண்ணட்டுமா என்று கேட்க, சரி ஆதி, அப்படின்னா வைஷுவையும் கூப்பிட்டுட்டு வா. அப்படி சொல்றியா, சரி இரு என்றவன் வைஷு என்று அழைக்க, ஆதி இதோ வந்துட்ட என்றவள் கீழே இறங்கி வந்ததும், என்ன ஆதி, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நம்ம ஹரியையும் பிரியங்காவையும் அவங்க வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு வரலாம். அப்படியா, இதோ ஒரே நிமிஷம் என்று வேகமாக உள்ளே சென்றவள் தன்னை தயார்படுத்தி கொண்டு வரவும் அதை பார்த்த கண்மணி, பாத்தியா, அக்கா மாமா வீட்டுக்கு போறேன்னதோ என் மருமக எப்படி துள்ளி குதிச்சுட்டு கிளம்புறா பாரு. சரி வைஷு, அவங்கள கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க, சரியா என்று கூற, சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு நால்வரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.